Audio Jungle. Audio Jungle. ஓகே, இந்த வினாவை பாருங்க. 11 தொடக்கம் 15 வரை உள்ள ஒவ்வொரு வினாவிற்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 11வது கேள்வி, ஏ என்ற இடத்தின் 2 பங்கிலும் பி என்ற இடத்தின் 4 பங்கிலும் சி என்ற இடத்தின் 3 பங்கிலும் டி என்ற இடத்தின் 5 பங்கிலும் கட்டடத்தை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முறையில் கட்டடத்தை அமைப்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் பேராக்கப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பரப்பளவுகள் ஒன்றுக்கொன்று சமனாகும். அவ்வாறெனின் இவற்றுள் மிகப்பெரிய இடம் யாது என்று கேட்டான். ஸோ இந்த கேள்வியை நீங்கள் நோமலாக வாசிக்கிற போதும் இதற்கெல்லாம் செய்முறை தேவையில்லை. இந்த கேள்விக்கு நீங்கள் பார்க்குற போதே எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னால், கட்டடத்துக்கு அமைப்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் பேராக்கப்பட்ட நிலப்பகுதியின் பரப்பளவு சமன். அந்த கட்டடம் கட்டுறதுக்கான நிலப்பகுதி என்னது? சமன் எல்லாத்துக்கும். அப்போ இந்த இடம் ஏங்கிற இடத்துல 3 பகுதி என்ன செய்ய போகுது? கட்டடம் கட்டுறதுக்காக அடி வரப்போகுது. பி என்ற இடத்துல 4 பகுதி, 5 பிரித்து 4 பகுதி என்ன செய்ய போகுது? கட்டடம் கட்டுறதுக்கு வரப்போகுது. சி என்ற இடத்துல 4 பிரித்து 3 பகுதி என்ன செய்ய போகுது? கட்டடம் கட்டுறதுக்கு வரப்போகுது. டி என்ற இடத்துல 6 பிரித்து 5 ஒரு பகுதி கட்டடம் கட்டுறதுக்கு வரப்போகுது. இப்போ இங்கே கேள்வி கேட்குறான், இவற்றுள் மிகப்பெரிய இடம் யாது என்று கேட்குறான். கட்டடம் கட்டுறதுக்கான இடமெல்லாம் சமன். ஆனால் இங்கே ஏனில இடம் பெருசா, பீடிடம் பெருசா, சீடிடம் பெருசா, டீடிடம் பெருசான்னு கேட்டுக்கிறான். சும்மா அடுமே கட்டிடம் வளவு ஒன்று பெரிய ஒரு வளவு, அதில் ஒரு பகுதியில் என்ன செய்யப்படுறாங்க? கட்டடம் கட்டப்படுறாங்க. இந்த பகுதி எல்லாத்துக்கும் சமன். அப்போ இந்த கேட்குறான், இப்படி ஏங்கிற நிலம் இருக்குது, அதே மாதிரி பிங்கிற நிலம் இருக்குது, சிங்கிற நிலம் இருக்குது. அதில் எந்த நிலம் பெருசு? ஆனால் கட்டடம் கட்டுறதுக்கான பகுதி எல்லாம் என்ன? எல்லாம் சமன். இந்த பகுதி எல்லாம் சமன். கட்டடம் கட்டுறதுக்கான பகுதி எல்லாம் சமன். எந்த நிலப்பகுதி பரப்பளவுல பெருசு என்று கேட்குறான். நீங்கள் நோமலாக கேள்வியை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். ஏங்கிற நிலத்தை 3 பிரித்து 2 பங்கு என்னதுக்கு? கட்டடத்துக்காக ஒதுக்குறாங்க. பி என்ற இடத்துல 5 பிரித்து அது 4 பங்கு செய்து கட்டடத்துக்கு போகுது. சி என்ற இடத்துல 4 பிரித்து 3 என்ன செய்யுது? கட்டடத்துக்கு போகுது. டி எங்க பகுதியில் 6 பிரித்து 5 பகுதி என்ன செய்யுது? கட்டடத்துக்கு போகுது. இப்போ எது மிகப்பெரிய நிலமண்டு நீங்கள் பார்க்குற போதே கண்டுபிடிக்கலாமே. 3 பிரித்து 2 பகுதி தானே செய்யுது? 3 பிரித்து 2 பகுதி தான் போகும்போது ஏங்கிறதான் பெருசு. சரி, உங்களுக்கு சம்டைம் இதில் குழப்பம் இருந்தால் நாங்கள் சும்மா செய்முறையோட செஞ்சு பார்ப்போமே. சரி, உங்களுக்கு குழப்பம் ஒன்று இருந்தால், விலங்கல் என்கிற தன்மை ஒன்று இருந்தால் செஞ்சு பார்ப்போம். நாங்கள் கட்டடம் கட்டுற நிலப்பகுதியின் பரப்பளவு எடுப்போம். கட்டடம் கட்டுறதுக்காக வேறாக்கப்பட்ட நிலப்பகுதியில் பரப்பளவு எடுப்போம். எவ்வளோ உண்டு சொல்லி 2 4 3 5 2 4 3 5. சரி, கட்டடம் கட்டுறதுக்கான நிலப்பகுதியில் பரப்பளவு எடுப்போம் 60 மீட்டர் அல்லது 60 கிலோமீட்டர் என்று சும்மா இன்னும் 60 எடுப்போம். பரப்பளவு 60 என்று எடுத்தோம்னா இந்த நிலப்பகுதி நிலப்பகுதியை பாருங்கள். அதில் என்ன 3 பிரித்து 2 பகுதி என்னது? கட்டடத்துக்கு. அப்போ 2 பகுதி கட்டடத்துக்கு இருந்தால் அந்த ஃபுல் நிலத்தில்
பகுதி எவ்வளோ? கட்டிடம் கட்டுறதுக்காக வேறாக்கப்பட்ட நிலப்பகுதி பரப்பளவு 2 இருந்தால் ஃபுல் நிலப்பகுதி எவ்வளோ வரைக்கும்? 3 வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்டா, 3 பிரித்து 2 பகுதி என்னதுக்கு? கட்டடத்துக்கு. அப்போ 2 பகுதி கட்டடமாக இருந்தால் 3 பகுதி என்ன அறியும்? நிலமாக இருக்கும், அந்த ஃபுல் காணியமாக இருக்கும். அப்போ 2 இருந்தால் ஃபுல் காணியும் 3. அப்போ கட்டடம் கட்டுறது வேறாக்கப்பட்ட நிலப்பகுதி எவ்வளோ? அப்போ 60 இருந்தால் ஃபுல் நிலப்பகுதி எவ்வளோன்னு பார்ப்போம். எவ்வளோ? 60 இருந்தால் 30 90. அப்போ ஏங்கிறது 90 ஆகுது பரப்பளவு. சரி, அதே மாதிரி பிஏ பார்ப்போம். பி என்னது? 5 பிரித்து அதில் 4 பகுதி என்னதுக்கு? கட்டிடம் கட்டுறது. 4 பகுதி கட்டடம் கட்டுறதுக்காக இருந்தால் 5 பகுதி என்னதுக்கு இருக்கும்? 5 பகுதி அந்த நிலப்பரப்பு வரைக்கும், ஃபுல் நிலப்பரப்பு. 4 பகுதி கட்டடத்துக்காக இருந்தால் ஃபுல் நிலப்பரப்பு எவ்வளோ வரைக்கும்? 5 வரைக்கும். அப்போ கட்டடம் கட்டுறதுக்கு 60 இருந்தால், அப்போ நாங்கள் சுருக்கி பார்ப்போம். 4 4 ஒரு முறை, 60 4 15 முறை. 5 தர 15 எவ்வளோ? 25க்கு 5 2 மிச்சம் 5 5 75. அப்போ பீட பரப்பளவு 75. இதை சீடது பார்ப்போம். சீடது என்ன? 4 பகுதி நிலப்பரப்பில் 3 இடத்துக்கு கட்டிடம் கட்டுறதுக்கு. அப்போ 3 பகுதி கட்டிடம் கட்டி இருந்தால் ஃபுல் நிலப்பரப்பு எவ்வளோ வரைக்கும்? 4 வரைக்கும். அப்போ கட்டிடம் கட்டுறதுக்கான நிலப்பகுதி எவ்வளோ? 60 இருந்தால் ஃபுல் நிலப்பகுதி எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா 20 20 தர 4 80. அப்போ சி வந்து 80 இருக்குது. அப்போ சீட பரப்பளவு 80 இருக்குது, ஃபுல் காணிட பரப்பளவு. அதே மாதிரி டியை பார்த்தோம்னு சொன்னால் 5 பிரித்து 6 பிரித்து 5 பகுதி. அப்போ 5 பகுதி கட்டிடம் கட்டுறதுக்கு இருந்தால் ஃபுல் நிலப்பகுதி எவ்வளோ வரைக்கும்? 6 வரைக்கும். அப்போ 60 இருந்தால் எவ்வளோ? 6 தர 12 12 2 1 மிச்சம் 72. இப்போ டிங்கிறது பரப்பளவு எவ்வளோ வரைக்கும்? 72 வரைக்கும். சரி, இப்போ இதில் எது பெரிய கூடிய நிலப்பகுதியை கொண்டது பெரிய பரப்பளவு? ஏங்கிறது. ஸோ ஏன் நான் 60 எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நிலப்பகுதியில் பரப்பளவு ஏன் 60 எடுத்தேன்னு சொன்னால் தெரியுமா? ஏன்னு சொன்னால் உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த 2ஆல் 4ஆல் 3ஆல் 5ஆல் வகுப்படக்கூடிய என்னது? 60 தான். அதுதான் நான் 2 4 3 5 போட்டு ஃபோமஸ் எடுத்து பார்த்தேன். சரியா? அப்போ இது செய்முறையோடு செய்கிறது. செய்முறை இல்லாமலும் பார்த்த உடனே செய்யலாம். இந்த கேள்வியை கண்டுபிடிக்கலாம். ஏண்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு இலகுவான கேள்வி தான் 12வது கேள்வி. இந்த கேள்வி என்ன? வட்ட வடிவான முறையில் நிற்கும் மாணவர் குழுவில் ஒரு மாணவன் 1 எனவும் மற்றைய மாணவன் 2 எனவும் ஒழுங்குமுறையில் 1 தொடக்கம் 4 வரை மீண்டும் வட்டத்திலே ஒரு பக்கத்திற்கு எண்ணிக்கொண்டு செல்லும் போது முதல் தடவையில் 1 என எண்ணிய மாணவனுக்கு 2ஆம் தடவையில் 3 என கூற வேண்டி ஏற்பட்டது எனின் அந்த குழுவிலே இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை இருக்க முடிவது என்ன என்று கேட்டுக்கிறார். இப்போ லேசான ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், குழுவில் அப்படியே 1 தொடக்கம் 4 வரை ஒரு ஆள் 1 2 3 4 திரும்ப 1 2 3 4 இப்படியே எண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது கேள்வி கேட்குறான், முதல் தடவையில் 1 சொன்னவர் 2ஆம் தடவை வரும்போது எத்தனை சொல்கிறாராம்? 3 என்று சொன்னால் அந்த குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறான். அப்போ நீங்கள் பார்க்கலாம், எத்தனை? 22 போட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வாங்க? 1 2 3 4 சொல்லி 20 பேர் என்ன செய்வாங்க? அப்போ 4 நாங்கள் எத்தனை வரைக்கும் என்றாங்கன்னா 20 வரைக்கும் என்றாங்கண்டா 20 வரைக்கும் பிரிங்க எத்தனை வரும்? 5 வரும். அப்போ 5 பேர் சொல்லுவாங்க. அப்போ 20 4 20 நான் 5 20. அப்போ 20வது ஆள் என்ன சொல்லுவார்? 4 என்று சொல்லுவார். 21வது ஆள் 1 சொல்லுவார். 22வது ஆள் 2 என்று சொல்லுவார். அப்போ திரும்ப ஆக முதல்ல 1 சொன்னவர் திரும்ப என்ன சொல்லுவார்? 3 என்று சொல்லுவார். அப்போ குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 22 பேர். ஸோ ஆன்சர் வந்து 1வது. இதே இது நீங்கள் 24 எடுத்தீங்கன்னு சொன்னால் வராது. 25 எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும்? அந்த குழுவில் 1 சொன்னவர் திரும்பியும் 1 சொல்ல வேண்டிய நிலைமை வரும். ஆனால் 1 சொன்னவர் என்ன செய்யணும்?
3 சொல்லணும் என்று சொன்னால் அப்போ குழுவில் 22 பேர் இருப்பாங்க. சரி, இது ஒரு லேசான ஒரு கேள்வி. 13வது கேள்வியை பாருங்கள். அதே மாதிரி லேசான ஒரு கேள்விதான். எளிய நேர்கோட்டு பாதையில் ஒரே திசையில் சீரான வேகத்துடன் பயணிக்கும் ஏபி என்ற இரு மோட்டார் வாகனங்கள் எக்ஸ் என்ற இடத்தில் ஒன்றாக கடந்ததுடன் அதிலிருந்து 100 மீட்டர் முன்னே அமைந்துள்ள y என்ற இடத்தை a என்ற வாகனம் கடக்கும் போது b என்ற வாகனம் 20 மீட்டர் அதற்கு பின்னால் பயணம் செய்கிறது. எக்ஸிலிருந்து y வரை செல்வதற்கு ஏக்கும் பிக்கும் இடத்த நேரங்களுக்கு இடையிலான விகிதம் ஒழுங்குமுறையில் என்னவாகும் என்று கேட்டுகிறார். ஸோ நாங்கள் பார்க்கணும். இப்போ எங்களுக்கு தெரியும், கதி எல்லாம் தெரியும். நம்மள கதியை போடுப்பாமே. கதி சமன் என்ன? தூரத்தின் கீழ் நேரம். சரி, இவ்வளோலாம் செய்ய தேவை. நம்மளை பார்க்குற போது எங்களுக்கு தெரியும் ஏ வந்து ஏக்கும் பிக்கும் இடையிலான கேட்டுகிறான். ஸோ ஏ கிடக்கிறதுக்கு என்ன செய்யும்? பியை விட குறைய நேரம் எடுக்கும். ஸோ 1 4 5 வரணும், அல்லது 5 6 வரணும். 5 4 வருமா? வராது. அல்லது 6 5 வராது. சரி, இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். எப்படின்னு சொன்னால் தூரம் கதி எவ்வளோ? கதி சரியா? அப்போ கதியை காணும். கதியை நாங்கள் போடுவோம். எக்ஸுன்னு எடுப்புமே. கதியை எக்ஸுன்னு எடுப்போம். என்னத்துல கதி? கதி வந்து ஏட கதின்னு எடுமே. எக்ஸ் ஏ. தூரம் எவ்வளவு? ஏங்கிறவர் கிடக்கிறதுக்கு எடுத்த தூரம் எவ்வளவு நம்ம எடுப்போம். ஃபுல்லாக கடந்துட்டாரு. ஏர் வந்து எக்ஸிலிருந்து வைக்கு ஃபுல்லாக கடந்துட்டார். ஏன் பாருங்க, y என்ற இடத்தை b என்ற வாகனம் கடக்கும் போது அப்போ கடந்துட்டு எக்ஸிலிருந்து வைக்கு வந்துட்டு அவள் எவ்வளோ? எக்ஸும் வைக்கு இடையில தூரம் எவ்வளோ? 100 மீட்டர். இப்போ கடக்கிற தூரம் எவ்வளோ? 100 மீட்டர்னு எடுக்கும். எவ்வளோ டைம் எடுத்துட்டு பாரு. சரி, நாங்கள் ஒரு சும்மா ஒரு டைம் ஒன்று போடுவோமே. 20 நிமிடம் அண்டு 20 செகண்ட். 20 செகண்ட் 100 மீட்டர் கலக்கிறது 20 செகண்ட் எடுப்போம். இப்போ இவர கதியை பார்ப்போம். இவர கதி எவ்வளோ வரைக்கும்? ஏற கதி 5 மீட்டர் பர் செகண்ட் அடிக்கும். என்ன? ஏற கதி 5 மீட்டர் செகண்ட். அதே மாதிரி பிஏறதை பார்ப்போம். பிஏற பார்த்தோம்டா தூரம் எவ்வளவு? அவர் 20 மீட்டர் பின்னால் இருக்கார். அப்போ ஏ ஃபுல்லாக கடந்தா ஏ கடந்துட்டேனே. எக்ஸிலிருந்து வைக்கு இடையிலான தூரம் 100. ஏன்னு செஞ்சிட்டாரு? ஃபுல்லாக கடந்துட்டார். அப்போ அவருக்கு 100 போட்டோம். ஆனால் பிஏ என்னது? 20 மீட்டர் பின்னால் இருக்காருண்டா எவ்வளோ தூரம் கடந்துருப்பாரு? 80 மீட்டர். அப்போ நாங்கள் தூரத்தை போடுவோம் 80 மீட்டர். அதே மாதிரி இவர் ஃபுல்லாக கடக்கிறதுக்கு எடுத்த டைம் 20 செகண்ட். அப்போ இவர் 80 மீட்டர் போகிறதுக்கும் அதே 20 செகண்ட் தான் எடுத்திருக்கும். இப்போ இவர் 100 மீட்டர் போகிறதுக்கும் ஒரே டைம் தான் எடுத்திருக்கும். இவர் 80 மீட்டர் போகிறதுக்கும் ஒரே டைம் தான் எடுத்திருக்கும். 20 செகண்ட். அப்போ நாங்கள் போடுவோம் 20. இவர கதி எவ்வளோ? இவர பீர கதி 4 மீட்டர் பர் செகண்ட். இப்போ நாங்கள் டைமை பார்ப்போம். டைம் என்ன? சரி, இப்போ நாங்கள் 2 பேருக்கு இடையிலான டைமை பார்ப்போமா. இப்போ ஏட கதி எவ்வளவு? 5 மீட்டர் பர் செகண்ட். எக்ஸுக்கு வைக்கலாம் தூரம் எவ்வளவு? 100. இவர் எவ்வளோ டைம் எடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஏர் எவ்வளவு? இங்கே போகிற டீ அங்கலமான பிரிபற அங்கலமான பெருக்கப்படும். 5 டீ கீழே 5 கீழே போனால் 100 கீழே 5 சமன் டீ பிரித்தோம்டா 20 செகண்ட். அப்போ ஏர் வந்து 20 செகண்ட். சரியா? அதே மாதிரி பியர் எடுப்போம். பியர் 100 கடக்கணும் ஃபுல்லாக. எக்ஸ்லேருந்து வையை கடக்கிறதுக்கான தூரம் தான் கேட்டியா. அப்போ பியருக்கு எவ்வளோ டைம்? 4. அவர் தூரம் எவ்வளோ? 100 கீழே டைமை போடுவோம். இங்கே பெருக்கு பரஞ்சில் வந்தால் 100 4 பிரிச்சிங்கன்னு சொன்னால் டைம் வரும். பிரிச்சு எவ்வளோ வரும்? 25. அப்போ பியரு எக்ஸ்லேருந்து வையை கடக்கிறதுக்கு எடுக்கிற டைம் 25. இவங்க 2 பேருக்கும் இடையிலான இதை பார்த்தோம்னு சொன்னால் 4 5 என்று வரும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து 1வது. சின்னொரு கேள்வி தான். கதி தெரிஞ்சால் சரி, கதி தூரம் தெரிஞ்சால் சரி. அதே மாதிரி 14வது கேள்வியை பாருங்கள். லேசான ஒரு கேள்வி. குறித்த ஒரு செங்கல் குவியலில் முதல் நாள் என்ன செய்கிறாங்க?
20% பயன்பாட்டுக்கு எடுத்தது. உதாரணமாக அந்த குவியலில் 100 இருக்குன்னு வைக்கலாம், 100 செங்கல் இருக்குண்டு, 100 செங்கல் முதல் நாள் மொத்தம் 100 செங்கல் இருக்கு. முதல் நாள் என்ன செய்கிறாங்க, 20% எடுக்காங்க. அப்போ எத்தனை பேலன்ஸ் இருக்கும்? முதல் நாள் எடுத்தது ப்ரோ 20 எடுப்பாங்க, பேலன்ஸ் வந்து 80 இருக்கும். ரெண்டாவது நாள் என்ன செய்கிறாங்க, இரண்டாவது நாள் எஞ்சியதன் 20%, எஞ்சியதுண்டா 100க்கு 20 எடுத்தா அப்போ 80க்கு எவ்வளோ எடுப்பாங்க? இது பார்த்தோம்டா 1 5 5 5 வந்து ஒரு முறை 30ல் 6, 16 எடுப்பாங்கண்ணே. ரெண்டாவது நாள் எவ்வளோ எடுப்பாங்க? 16 எடுப்பாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? முதல் நாள் 20 16 36, 100லேருந்து 36 போன 4, 9லேருந்து 3 போனால் 64, பேலன்ஸ் வந்து 64. ரெண்டாவது நாள் முடிவில் 64 பேலன்ஸ். மூன்றாவது நாளிலே எஞ்சியதன் 20% செங்கற்கள் மீண்டும் குவியலுக்கு ஒன்று சேர்க்கப்பட்டதுடன் மூன்றாவது நாள் என்ன செய்கிறாங்க, சேர்க்காங்கண்ணே. அப்போ எஞ்சியதன் 20%, அப்போ 100க்கு 25, இப்போ 64க்கு எவ்வளோ சேர்ப்பாங்க? அப்போ 25ல் 5 1 முறை, 125 4 முறை, 4 4 ஒரு முறை, 64ல் 1 24ல் 8 18 சேர்ப்பாங்கண்ணே. அப்போ 64ஓட சாரி 16 சேர்ப்பாங்கண்ணே. 16 64ஓட 16 சேர்த்திங்கன்னு சொன்னால் எத்தனை வரும்? 16 சேர்ப்பாங்க. 64ஓட 16 கூட்டினா 80 செங்கற்கள் இருக்கும். மூன்றாவது நாள் முடிவில். திரும்ப நாலாவது நாள் என்ன செய்கிறாங்க, அப்போது குவியல் உள்ள செங்கற்களின் அளவின் மீண்டும் குவியலுக்கு 20 அளவின் செங்கற்கள் எத்தனை இருக்குது குவியலில், அதில் 25 சேர்க்கப்படுது. நாலாம் நாள் எத்தனை? 80. இப்போ 100க்கு 25% சேர்த்தா 80க்கு எவ்வளோ சேர்ப்பாங்கன்னு பார்க்கணும். 25ல் 25 ஒரு முறை, 100ல் 25 4 முறை, 4 4 ஒரு முறை, 80 4 20 சேர்ப்பாங்க. அப்போ நாலாம் நாள் எவ்வளோ சேர்ப்பாங்க? 20. அப்போ 80 20 சேர்த்தாண்ட எவ்வளோ பேலன்ஸ்? 100. பழைய முதலாவது நாள் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு 100 செங்கற்கள். இப்போ 100 செங்கற்கள். இப்போ கேட்குறான் சேர்க்கப்படும் இறுதியிலே செங்கல் குவியில் உள்ள செங்கற்களின் அளவு தொடர்பாக கீழே உள்ள எக்கூற்று உண்மையாகும் என்று கேட்டுக்கிறான். எந்த கூற்று உண்மை என்று கேட்டுக்கிறான். ஆரம்பத்தில் செங்கற்கள் குவியில் உள்ள செங்கற்களின் அளவை விட 25 கூடியது இல்லையே, அதே அளவு தான் இருக்குது. 100 இங்கே 100. ஆரம்பத்தில் செங்கற்கள் குவியலில் உள்ள செங்கற்களின் அளவை விட 25 குறை, இதுவும் வராது. ஆரம்பத்தில் செங்கற்கள் குவியல் உள்ள செங்கற்களின் அளவிற்கு சமனாகும் என்கிறது தான் சரி. அப்போ ஆன்சர் வந்து மூன்றாவது. கடைசி கேள்வி இலகுவான ஒரு கேள்விதான். குழு ஒன்றிலே உள்ள சகலரும் வெள்ளை அல்லது கருப்பு நிற தொப்பியை அணிந்துள்ளனர். குழுவிற்கு உரிய நிர்மலனை தவிர, யாரு? நிர்மலனை தவிர ஏனையோரிடம் வெள்ளை தொப்பியை அணிந்துள்ள 5 பேரும். அப்போ வெள்ளை தொப்பி அணிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேரும். கருப்பு தொப்பி அணிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க, நிர்மலனை தவிர. திரும்ப 3 பேர் மட்டுமே உள்ளனர். குழுவிற்கு கந்தசாமியை தவிர, குழுவிற்குரிய கந்தசாமியை தவிர, கந்தசாமி இல்லாம வெள்ளை தொப்பி அணிந்த 5 பேரும், வெள்ளை தொப்பி அணிந்த 5 பேரும், கருப்பு தொப்பி அணிஞ்ச 3 பேரும் இருக்கிறாங்க. சரியா? மட்டுமே உள்ளது. இந்த குழுவில் தொடர்பான கீழே உள்ள கூற்று நிச்சயமாக உண்மையாகும். உதாரணமாக நிர்மலன் கருப்பு தொப்பி அணிஞ்சவர்னு. இப்போ உதாரணமாக இப்போ வெள்ளை தொப்பி அணிஞ்சாங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். கருப்பு தொப்பி அணிஞ்சாங்க எத்தனை பேர்? அப்போ நிர்மலனோட சேர்த்து 4 பேர். இப்போ கந்தசாமி எடுப்போம். கந்தசாமி உண்மையாக கருப்பு தொப்பி அணிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கணும்? 4 பேர் இருக்கணும், 3 பேர். இப்போ கந்தசாமி என்ன தொப்பி அணிஞ்சவர்? கருப்பு கலர் தொப்பி. அதே மாதிரி ஒயிட் கலர் தொப்பி எத்தனை பேர்? 5 பேர். சம்டைம் இதை நாங்கள் மாறி எடுக்கலாம். எப்படி? இப்போ எடுப்போம். நிர்மலன் வந்து வெள்ளை தொப்பி அணிஞ்சவர். வெள்ளை தொப்பி அணிஞ்சவங்க அப்போ எத்தனை பேர்? நிர்மலனோட சேர்த்து 6 பேர். இப்போ கருப்பு தொப்பி 3. அப்போ இங்கே பாருங்க, வெள்ளை தொப்பி எத்தனை பேர் இருக்காங்க? 5. அவ கந்தசாமி என்ன தொப்பி? வெள்ளை தொப்பி. அப்போ யோசிச்சு பாருங்க, நிர்மலன் என்ன தொப்பி போட்டியாரோ அதே தொப்பியை தான் என்ன செஞ்சுப்பாரு? கந்தசாமியும் போட்டிப்பாரு.
இப்போ கேள்வி, கந்தசாமி வெள்ளை தொப்பியும் நிர்மலன் கருப்பு தொப்பியும் அணிந்துள்ளார். ஸோ இது பிழை. கந்தசாமி கருப்பு தொப்பியும் நிர்மலன் வெள்ளை தொப்பி அணிந்துள்ளார். இதுவும் பிழை. கந்தசாமி மற்றும் நிர்மலன் ஆகிய நிச்சயமாக கருப்பு தொப்பி அணிந்துள்ளார். கருப்பு தொப்பின்னு சொல்லல, வெள்ளையும் அல்லது கருப்புமா, ஏதோ ரெண்டு வரும் ஒரே கலர். கந்தசாமி மற்றும் நிர்மல் நிச்சயமாக கருப்பு தொப்பி என்று சொல்லலாம், கருப்பு அல்லது வெள்ளை என்று சொல்லலாம். கந்தசாமி மற்றும் நிர்மலன் ஆகிய ஒரே வகையான தொப்பிகளை அணிந்துள்ளனர். ஒரே வகையான தொப்பி என்கிறதுதான் சரி. ஸோ 4வது ஆன்சர். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ பாருங்கள்.